Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 8ஆம் நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவரின் நோன்பையும் தொழுகையையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அளவிலா நன்மைகளை கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவீஹினுடைய தொழுகையில் சூரா தௌபா ஓதப்பட்டது. தௌபா என்கிற அத்தியாயம் ஓதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் அதில் பார்க்க இருக்கிற வசனம் சூரா தௌபாவினுடைய 108வது வசனம். தக்வாவோடு கட்டப்பட்ட மஸ்ஜிது குபாவை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறார். அந்த குபா பள்ளிவாசலினுடைய அந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் சூரா தௌபாவினுடைய 107வது வசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா 107வது வசனத்தில் லிரார் என்கிற கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலை குறித்து சொல்கிறான். வல்லதீன தஹது மஸ்ஜிதன் லிராரம் வ குஃபுரா, இன்னும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு தீங்கிழைப்பதற்காகவும் குஃபருக்கு நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், முஃமின்களிடையே பிளவை சண்டையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்தார்களே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகவும் அந்த லிரார் என்கிற அந்த மஸ்ஜிதை அவர்கள் கட்டினார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். வல யஹலிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, பள்ளியை கட்டியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். அந்த முனாஃபிக்குகள் நபியிடத்திலே வந்து பேசும்போது இந்த பள்ளிவாசலை நாங்கள் நன்மைக்காகவே கட்டினோம் என்பதாக சொன்னார்கள். நாங்கள் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வர முடியாத அந்த நேரத்தில், குபா பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத அந்த சமயத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிற நாங்கள் இங்கே தொழுது கொள்வோமே, எனவே தான் இந்த பள்ளிவாசலை நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், ஆனால் அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான் இவர்கள் பொய்யர்கள். சூரத்து தௌபாவினுடைய 108வது வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிற போது லா தகும் ஃபீஹி அபதா, நீங்கள் ஒரு நாளும் அந்த பள்ளியிலே நிற்காதீர்கள். ல மஸ்ஜிதுன், நீங்கள் தொழுவதற்கு என்று தகுதி வாய்ந்த இடம் இருக்கிறது. அது எந்த இடம்? உஸ்ஸிஸ அலத் தக்வா, தக்வாவின் மீது அடித்தளம் இடப்பட்ட மஸ்ஜிதே குபா இருக்கிறது, அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த மஸ்ஜிதுல் லிராரினுடைய வரலாறு என்பது, அபு ஆமீர் என்று மதீனாவில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் மக்களுக்கு மத்தியில் பிரபலியமான ஒரு நபராக இருந்தான். வேதத்தை கற்றறிந்தவனாக இருந்தான். மக்கள் எல்லாம் அவனை மதித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்களோ அதற்கு பிறகு அந்த அபு ஆமீரினுடைய அந்த மரியாதை என்பது, மதிப்பு என்பது குறைவதாக அவன் உணர்ந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பையும் மரியாதையும் நமக்கு இந்த மக்கள் தர மறுக்கிறார்களே என்பதாக எண்ணினான். எனவே ரசூலின் மீது, இஸ்லாத்தின் மீது அவன் பொறாமைப்பட்டான். அந்த பொறாமையில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஏராளமான சூழ்ச்சிகளை அந்த அபு ஆமீர் செய்தான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, உஹதினுடைய யுத்தக்களமே நடப்பதற்கு இவன் தான் காரணமாக அமைந்திருந்தான். அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் 1000 பேர் கலந்து கொண்டதாக வரலாறு சொல்லும். ஆனால் முழுமையாக 1000 பேர் அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் கலந்து கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை. புறப்பட்டு சென்றவர்கள் 1000 பேர். ஆனால் பாதிலேயே 300 பேரை இவன் மனமாற்றிட்டான். அவங்கள்ட்ட பேசி வச்சிருந்தான். அவங்க எல்லாம் முனாஃபிகளா இருந்தாங்க. இவனோடு சேர்ந்து 300 பேரு, நாங்க இந்த போருக்கு வரல, நாங்க எங்களுடைய நாட்டுக்கு மதீனாவுக்கே திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 300 பேரை திரும்பி செல்வதற்கு காரணமாக இருந்தது உஹதினுடைய யுத்த களத்தில் தோல்வி ஏற்பட்டதற்கு
காரணகர்த்தாக்களில் ஒருவனாக இந்த அபு ஆமீர் இருந்தார் என்பது வரலாறு. அவன்தான் குஃபா என்கிற அந்த பகுதியில ஒரு பள்ளிவாசலை கட்டுனான். எதற்காக, என்ன காரணம் சொன்னா, இங்க பகுதியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாங்க தொழுகிறதுக்கு என்று எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்று இதை நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்பதாக சொன்னான். அதை கட்டி முடித்து விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரினுடைய யுத்தத்திற்கு செல்வதற்காக வேண்டி புறப்பட்டு நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அந்த அபு ஆமீர் அவரோடு சேர்ந்த அந்த முனாஃபிக்குகளுடைய அந்த கூட்டம் எல்லாம் வந்து சொன்னது, நாங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கிறோம், அந்த பள்ளிவாசலுக்கு நீங்க வரணும், நீங்க தான் வந்து இமாமா நின்று தொழுகை நடத்தணும், அப்படி நீங்க தொழுகை நடத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறமா அந்த பள்ளிவாசலை தொழுவதற்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நல்ல விஷயம் தான், பள்ளிவாசலை கட்டிருக்கிறீங்க. நான் இப்ப வந்து ஹைபரினுடைய இந்த களத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன், அதனால பிரயாணத்துல இருக்கிறதுனால நான் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இமாமா நின்று அங்க அந்த பள்ளிவாசல்ல நான் உங்களுக்கு தொழுகை நடத்துறேன், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பள்ளிவாசலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஹைபரினுடைய யுத்த களத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் நபியை பள்ளிவாசலுக்கு அழைப்பதற்காக அந்த மக்கள் செல்லுகிறார்கள், அந்த முனாஃபிக்குகள் சென்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ரசூலை அழைத்த அந்த சமயத்தில் ஹைபரினுடைய யுத்த களத்திற்கு வந்த உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக வஹியை அறிவித்து விட்டார். அந்த மக்கள் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய இந்த பள்ளி வந்து நல்ல எண்ணத்துல கட்டல, சூழ்ச்சி செய்வதற்காக உங்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தில் அந்த விரார் என்கிற அந்த மஸ்ஜிதை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். எனவே நபியே, அந்த பள்ளி இருந்த அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு விட்டார். இப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்தார்கள். அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் தெரியக்கூடாது, நீங்கள் அதை எரித்து கரித்து விடுங்கள், அதை அழித்து விடுங்கள் என்பதாக நபித்தோழர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் தெரியாமல் கரித்து எரித்து அழிக்கப்பட்டது என்பது வரலாறு. இதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவால் கட்டப்பட்ட பள்ளி என்பதாக குபா பள்ளியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா என்பதாக இந்த பள்ளிவாசலை குறித்து சொல்கிறார். இந்த குபா என்கிற இந்த பள்ளிவாசல், இந்த இடம் இருக்கிறதே, குபா என்பது அந்த இடத்திற்கு பெயர். அந்த இடத்திற்கு தான் முதலாக ஹிஜ்ரத் செய்து வந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கிய இடம் அந்த குபா என்கிற அந்த இடம்தான். முதலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னாலேயே முதலாக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக முதலில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குபா என்கிற அந்த பகுதியில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபா பள்ளிக்கு செல்வதையும் அங்கே சென்று 2 ரக்காத் தொழுவதையும் வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி குபான் ராகிபியன் வ மாஷியன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நடந்தவர்களாக, வாகனித்தவர்களாக மஸ்ஜித் குபா பள்ளிக்கு வருவதை வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி மஸ்ஜித் குபாயின் குல்ல சபத்தின் மாஷியன் வ ராகிபன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாகனித்தவர்களாக, நடந்தவர்களாக மஸ்ஜித் குபாவுக்கு நபி வருவதையும் வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அங்கே வந்தால் 2 ரக்காத் தொழுவார்கள் என்பது மாத்திரமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் குபா பள்ளியில் வந்து 2 ரக்காத் தொழுகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ரா செய்ததனுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார், அவர் பெறுவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த குபா பள்ளிக்கு இவ்வளவு சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அந்த குபா பள்ளிவாசல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் கட்டப்பட்ட முதல் பள்ளி அந்த குபா என்கிற அந்த இடத்தில் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும்போது குபா என்கிற அந்த இடத்திலே தங்குகிறார்கள். அம்ர் இப்னு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தார்கள் வசிக்கிற இடம் இது. அவர்களின் தலைவராக இருந்த ஹுல்சூம் இப்னு ஹத்தம் என்று சொல்லப்படக்கூடிய மனிதருடைய வீட்டில் தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். குஃபாவில் இருந்து மதீனாவிற்கு செல்வதற்காக வேண்டி அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அந்த அவர்கள் அங்கே படுத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை கிளப்பினார்கள். ஆனால் அது கிளம்பவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஒட்டகத்தை எழுப்புகிறார்கள், அது எழ மறுக்கிறது. அடுத்து உமர் செல்கிறார், அடுத்து உஸ்மான் சென்றார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஒட்டகத்தை கிளப்புகிறார்கள், ஒட்டகம் எழ மறுக்கிறது. இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவை அனைத்துமே அல்லாஹ்வால் ஏவப்பட்டவை, அது செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள். இங்கே நாம் தங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான், அதை விட்டுவிடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதன் பிறகு அந்த இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்கினார்கள். அப்படி ஒரு சமூகம் தங்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தந்தார்கள். அங்கே தங்க வேண்டும் என்கிற முடிவு வந்தபோதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதாக நபித்தோழர்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அப்படியானால் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற நிறைய நபர்களை பார்க்கிறோம். சமூகத்துக்கு மத்தியில இருக்குதா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது என்பதாக சொல்லி சமூகத்தை விட்டும் தூரமாக போயிருப்பதை விரும்புகிற மக்கள் நம்மிடத்திலே அதிகரித்து இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையே வேண்டாம், இவங்க கூட நம்ம இருக்க வேண்டாம், நம்ம தனியா போயிடலாம் என்பதாக சொல்லி மாற்று மதத்தவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் காரணமாகவோ வியாபார ரீதியாகவோ சென்ற இடங்களில் அப்படி வசிக்கிற மக்களையும் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. நாம் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எங்கே தங்கினாலும் நாம் இருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அந்த இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஓதுவதற்கான மதரசாக்கள் அங்கே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சமூகத்திற்கு ஆரம்பமாகவே கட்டி எழுப்பினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல்சூம் இப்னு ஹத்தம் அவருடைய இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்திலேயே அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தயாராக்கினார்கள் அந்த நபி தோழர்களை. இந்த குபா என்கிற அந்த இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போதுதான் ஹிஜ்ரத் செய்து ஒவ்வொரு சஹாபாக்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சேர்ந்தாங்க. அப்போ சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் என்கிற செய்தி அறிந்தபோது உடனே நாம் செல்ல வேண்டுமே, அந்த ரசூலை காண வேண்டுமே என்பதாக சொல்லி அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மக்காவில் இருந்து புறப்பட்டு விட்டார்கள். இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கத்து காஃபிர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் சுற்றி வளைத்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்கிட்ட அம்பு எய்வதில் நான் தேர்ச்சி பெற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும். என்னிடத்தில் இருக்கிற அம்புகள் தீர்ற வரைக்கும் நான் உங்களை ஒருத்தரை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும். என்னிடத்தில் இருக்கிற ஈட்டியின் மூலமாக உங்களை எய்தி நான் எத்தனை பேரை நான் கொள்ளுவேன்னு எனக்கு தெரியாது. என்னை அப்படியே விட்டுருங்க, என்னை போக விட்டுருங்க என்று அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது அந்த மக்கத்து காஃபிர்கள் துரத்தி வந்தவர்கள் சொன்னார்கள், நீங்க ரோம்ல இருந்து வந்திருப்பீங்க, எங்க ஊர்ல சம்பாதிப்பீங்க, நீங்க நல்லா சம்பாதிச்சு எங்களுடைய ஊரினுடைய வளத்தை எல்லாம் நீங்க அடிச்சுட்டு போவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா என்று கேட்ட போது அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நமக்கு மத்தியில் நாம் ஒரு வியாபாரம் பேசிக் கொள்ளலாம். எனக்கான அந்த பொருளாதார வியாபாரம் எதையும் நான் எடுத்து செல்லவில்லை. மக்காவில் இந்த இடத்தில் என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, இந்த இடத்தில் என்னுடைய வியாபாரம் இருக்கிறது, இந்த இடத்தில் என்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது, என்னுடைய தோட்டங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் குறிப்பிட்ட சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை இப்பொழுது செல்வதற்கு விட்டுவிடுங்கள். அப்போ அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொல்வாரு, உயிருக்கு பயந்து சொல்றாரு அப்படிலாம் நினைக்கல. அவர் சொல்வதெல்லாம் நபியை நம்பி இருக்கிறார், அவர் பொய் பேச மாட்டார், உண்மையைத்தான் சொல்லுவார் என்பதை நம்பினார்கள். அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அவரை விட்டு விட்டார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அவர்களிடத்திலே வியாபாரம் பேசிவிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அந்த மக்கத்து காபிர்களுக்கு கொடுத்து விட்டு இந்த குஃபா என்கிற இடத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ரசூலை வந்து பார்க்கிறார். மகிழ்ச்சியில் அவர் நிற்கிற போது இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ரபிஹ பைஉக யா சுஹைப், சுஹைபே உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிக்குரிய வியாபாரமாக அமைந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். என்ன யார சொல்கிறீர்கள், நான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன், நான் எங்கே வியாபாரம் செய்தேன் என்பதாக கேட்ட பொழுது
அந்த நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சம்பந்தமாக ஒரு ஆயத்தையே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து விட்டான். சூரத்துல் பக்ராவினுடைய 207வது வசனம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வ மினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வ மினன் நாஸ், மனிதர்களில் இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே விலை பேசி விற்பனை செய்துவிட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், அல்லாஹ்வுக்கு உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டும், சிரமப்படுத்த வேண்டும் என்பது விருப்பமில்லை. அல்லாஹ் அடியார்கள் மீது பாசம் உள்ளவன் என்பதாக அவருடைய சம்பந்தமாகவே இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினார். இது குஃபாவில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது நடந்த சம்பவம். அதே போல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வருவதற்கு முன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய படுக்கையில் படுக்க வைத்து விட்டு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அமானித பொருளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு குஃபா என்கிற அந்த இடத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போதே அங்கே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலை வந்து சந்தித்தார்கள். எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், செருப்பு அணிய முடியாததின் காரணத்தினால், நடந்தே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணித்து வந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய காலெல்லாம் ருத்தமாக இருந்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பயணித்து வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு முன்னால் மயங்கி விழுந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தாலும் அவர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் ரசூல் இருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய அந்த மக்கமா நகரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ரசூலை பார்ப்பதற்காக வந்தவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, எனக்கு வலதுகண் வலி இருக்கிறது என்பதாக சொல்லி இருந்தார்கள். இந்த நேரத்தில் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழங்களை ஒரு துண்டில் விரித்து வைத்து சாப்பிடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் எடுத்து சாப்பிடுகிற போது அங்கே அமர்ந்து இருக்கிற அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அதாவது கண்வலி இருந்தா பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது போல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், சுஹைபே கண்வலின்னு சொன்னீங்களே, வலது கண்ணு வலிக்குதுன்னு சொன்னீங்களே, பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்களே. இப்போ அவர் எவ்வளவு நகைச்சுவையாக பேசுகிறார் என்று பாருங்கள். அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த நேரத்திலும் அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலி இருப்பது வலது கண்ல தான், நான் இடது கண் வழியா சாப்பிட்டுக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார். அப்பொழுது அதை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியான வார்த்தைகளை சிரிப்பாக அவர்களால் பேச முடிகிறது என்று சொன்னால், அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள், எப்படி அவர்களால் முடிந்தது என்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்கிற அந்த தியாக உணர்வு தான். எல்லாவற்றையும் இழந்தல்லவா அந்த மக்காவில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த தியாக உணர்வோடு இருந்த அந்த நபித்தோழர்களால் கட்டப்பட்ட பள்ளிதான், தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிதான் இந்த குபா என்கிற அந்த பள்ளிவாசல். மிகப்பெரிய தியாக உணர்வோடு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய குடும்பத்தார்களை, சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வந்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கல்லை எடுத்து வைக்கிறார்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தன்னுடைய பொறுக்கரத்தால். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒவ்வொருவரும் கற்களை எடுத்து வைத்து கட்டிய பள்ளிவாசல் தான் அந்த குபா என்கிற அந்த பள்ளிவாசல். சரி, முதல் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இப்போ அதற்கு பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்கு கிபிலா அமைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அந்த குபா பள்ளிவாசலுக்கு கிபிலாவை அமைத்து கொடுத்தது யார் தெரியுமா? அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க இறங்கி வந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு கிபிலாவை, இத்திசையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலாக குறிப்பிட்டு கொடுத்தவர்கள், அந்த கிபிலாவை அமைத்து கொடுத்தவர்கள், குபா பள்ளிவாசலுடைய கிபிலாவை அமைத்து கொடுத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பது வரலாறு. அந்த குபா என்கிற அந்த இடத்தில் தங்கியிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் அங்கே இருந்து ஒரு கட்டத்திலே கிளம்பி ஒரு வியாழக்கிழமை மதீனாவிற்குள் செல்லலாம் என்பதாக சொல்லி செல்கிறார்கள்.
பாதி வழியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஜும்மாவினுடைய நாள் மறுநாள் வருகிறது. அந்த ஜும்மாவினுடைய நேரம் வருகிற போது அப்போ அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் மதீனாவிற்கும் அந்த குபா இருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கும் நடுப்பகுதியில் வந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் ஜும்மாவை கடமையாக்கினான். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இந்த இடத்திலேயே நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்னான். அந்த இடத்தில் ஜும்மா தொழுகையை அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதுதான் சமுதாயத்தில் தொழ வைக்கப்பட்ட முதல் ஜும்மாவாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு உம்ராவுக்கு போனா மஸ்ஜித் ஜும்மா என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஜும்மா தொழுகை நடத்திய அந்த பள்ளிவாசல் இன்றைக்கும் இருக்கிறது. போனால் சென்றவர்கள் பார்க்கக்கூடும். அதே போல ஏன் இந்த குஃபா என்ற இந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான் என்று நாம் பார்க்கிற போது பரிசுத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். நாம் பரிசுத்தவான்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சுத்தத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலாத், சுவனத்தின் திறவுகோல் சாவி தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூர், அந்த தொழுகையினுடைய திறவுகோல், அந்த தொழுகையினுடைய சாவி ஒழு பரிசுத்தம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியும் சொன்னார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், பரிசுத்தம் ஈமானில் ஒரு பகுதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த பகுதியில இருந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா அவர்கள் பரிசுத்தமா இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து சொல்கிற போது லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹqqு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். அந்த குபா பகுதியிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு, அதிகமாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன், இப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்பவர்களை அல்லாஹ்வும் விரும்புகிறான். பரிசுத்தமான மக்கள் இருக்கும் பகுதியை முதல் பள்ளியை கட்டுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால் இந்த மார்க்கத்தில் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் அழகிய முறையில் ஒழு செய்து, நாம் எல்லாம் ஒழு செய்கிறோம் இல்லையா, ஆனால் இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை மட்டும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் அழகிய முறையில் ஒழு செய்து கிப்லாவை ஒழு செய்து முடிச்சதுக்கு பிறகு கிப்லாவை முன்னோக்கியவராக ஷஹாதத்து கலிமாவை அவர் ஓதணும். ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த கலிமாவை ஓதியதற்கு பிறகு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹ்ஹிரீன், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, வஜஅல்னி மினல் முத்தத்தஹ்ஹிரீன், பரிசுத்தமானவர்களில் என்னையும் ஆக்குவாயாக என்கிற இந்த துஆ. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹ்ஹிரீன், இந்த துஆவை ஒருவர் ஓதினால், வளமையாக ஓதுவதை வளமையாக ஆக்கிக் கொண்டிருந்தால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபசோபனம் சொன்னார்கள். எப்படிப்பட்ட சுபசோபனம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுத்திஹத் லஹு தமானியத்து அபுவாபில் ஜன்னah யதுகுலு மின் ஐயிஹா ஷா, சுவனத்தினுடைய 8 வாசல்களில் எந்த வாசல்களில் வழியாக அவர் செல்ல வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ அந்த வாசலின் வழியாக அவர் சுவனத்திற்குள் நுழையலாம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மிகப்பெரிய கஷ்டம் சிரமம் எல்லாம் இல்லை. ஒழு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கலிமா ஷஹாதத்து கலிமா சொல்றது, அதுக்கப்புறமா அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹ்ஹிரீன் என்கிற இந்த துஆவை ஓதுறது. அதை ஓதினால் அவருக்காக வேண்டி சுவனத்தினுடைய 8 வாசல்களும் திறந்திருக்கும். நீங்கள் எந்த வாசலின் வழியாக செல்ல வேண்டும் என்பதாக விரும்புகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக உள்ளே நுழையுங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதில் நாம் கவனிக்க வேண்டும். அந்த அமலை, அந்த சின்ன அமல் தான், அதை செய்து கொண்டிருந்தாலே நமக்கு சுவனம் நிச்சயமாகிவிட்டது என்பது அதிலே அடங்கி இருக்கிறது. அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து அருள்பாலிப்பானாக. அந்த குபா பகுதியில வாழ்ந்த இந்த குபா பகுதி மக்களை குறித்து அல்லாஹ் தஆலா அவங்க பரிசுத்தமானவர்னு சொல்லிட்டானா இல்லையா?
அதனால உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட பழக்கங்களை வச்சிருக்கிறீங்க, உங்களை மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே என்று கேட்டபோது அந்த மக்கள் சொன்னார்களாம், எங்களிடத்தில் அதாவது பொதுவா சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் எல்லோரும் அந்த செங்கல் கட்டி அந்த மண் கட்டியை வைத்து அவர்கள் சுத்தம் செய்வார்கள். ஆனால் மண் கட்டியை வைத்து சிறுநீர் கழித்து விட்டு நாங்கள் சுத்தம் செய்தாலும் அதற்கு பிறகு தண்ணீர் கிடைக்காத பகுதியாக இருந்தாலும் சரி, தண்ணீருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், தண்ணீரை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வோம் என்பதாக அந்த மக்கள் சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கிற இந்த பரிசுத்தம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தினுடைய முதல் பள்ளியை உங்களுடைய பகுதியில் கட்டுவதற்கு படித்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று சொன்னால் இந்த பரிசுத்த தன்மையுடனும் தக்வாவோடும் செய்கிற நம்முடைய காரியங்களை கியாமத் நாள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைத்திருக்க செய்வான் என்பதையும் இந்த குஃபா பள்ளி நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது. பரிசுத்த தன்மையுடனும் தக்வாவோடும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற வழக்கத்தையும் பரிசுத்தவான்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.